பிக் பாஸ் சீசன் 8ல் இப்போ டிக்கெட் ஃபினால போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேயன் அவர்கள் தன்னுடைய முடியை வந்து கலர் அடிச்சிருக்காரு. அவர் யாருக்காக அடித்தார் அப்படின்றது ரொம்பவே பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. கலரிங் பண்ணுறது மிகப்பெரிய அளவில் அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு முடின்றது ரொம்பவே முக்கியம், எப்படியாவது நான் அதை மெயின்டைன் பண்ணிடுவேன், என்னுடைய உயிர் மாதிரி அப்படிலாம் கூட அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் எதற்காக அவர் அதை ஸ்பாயில் பண்ணக்கூடிய விதமாக கலர் அடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. இதற்கு ரெண்டே சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவர்கள், இன்னொரு பக்கம் பவித்ரா அவர்கள். இந்த 2 பேரில் மஞ்சரி கிட்ட அவ்வளவாக இவர் பழகுனது கிடையாது. ஆனால் பவித்ரா கூட க்ளோஸாக தான் இருக்காரு. சப்போஸ் இங்கே இப்போ டிக்கெட் ஃபினாலேல என்ன இருக்குன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ரயான் அவர்கள் பவித்ராக்காக பண்ணியிருந்தா, இப்போ பவித்ரா அவர்கள் ரயானுக்காக பண்ணாங்க அப்படின்னா, நிச்சயமாக அவர் வந்து வெல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ ரயான் அவர்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக அவர் வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த நிலையில் இப்படிலாம் கூட அவர் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய நிலையில் பவித்ரா அவர்கள் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, மிகப்பெரிய அளவில் அது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆபத்தாயிடும். இன்னொரு பக்கம் ஹிந்தி போன்ற நிறைய வந்து பார்த்தோன்னா பிக் பாஸில் பெண்களுக்கு பொதுவாக ஷார்ட்கட் பண்ணுறது முடிய, அப்படி இல்லைன்னா மொட்டை அடிக்கிறது அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஒருவேளை கலரிங்கா, இல்லை ஷார்ட்கட்டா, இல்லை மொட்டை அடிக்கிறதா, அப்படி எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் அவருக்காக செய்ய ரெடியாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக ரேயன் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ பவித்ரா அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக எல்லோரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த டிக்கெட்டு ஃபினாலே உயிர் கொடுத்து எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் திருமாணிக்கம் அப்படின்ற படத்தை பார்த்துருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் நல்ல படமாக இருக்குது. ஒரு நல்ல படம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம பார்த்த படம் 2-3 நாட்களாவது நம்மளுடைய மனதில் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிரும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்படி தான் திருமாணிக்கம் படமும் இருக்குது. இந்த படத்தில் சமுத்திரக்கனி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருந்தாரு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இதில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் இப்போ சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக நல்ல படமாக இருந்தால் அவர் பாராட்டுவாருன்றது எல்லோருக்கும் தெரியும். இப்போ சமுத்திரக்கனி அவர்கள் நடிச்சிருக்க இந்த படத்தை அவர் பாராட்டியிருக்காரு. அதனால் நிச்சயமாக அடுத்து இந்த படத்தை பற்றிய அடுத்த கட்டமாக வந்து பார்த்தோன்னா, இந்த தமிழ் சினிமாவில் எல்லோரும் வந்து தமிழ் சினிமாவை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நம்மளுடைய சார்பாகவும் அந்த படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.